ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சரித்திரத்திலும் புராணத்திலும் புகழ் வாய்ந்த இடத்தை வகிக்கும் நகரம் மதுரை. இங்கு தேரோடும் வீதிகளில் ஆமை வேகத்தில் நடைபெறும் புதைவட மின்கம்பி அமைக்கும் திட்டத்தை விரைந்து நிறைவேற்றுமாறு கோரிக்கை எழுந்துள்ளது. வைகை நதிக்கரையில் அமைந்துள்ள மதுரையின் புகழை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கலாம். இதோ சித்திரை மாதம் பிறந்துவிட்டது. சித்திரை திருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி கழிக்க தயாராகி வருகிறார்கள் மதுரை மக்கள். அங்குள்ள புகழ்பெற்ற மீனாட்சியம்மன் கோயிலில் வரும் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் சித்திரை திருவிழாவில் தினமும் திருவீதி உலா நடைபெறும். மே 9ஆம் தேதியன்று மீனாட்சியம்மன் திருத்தேரோட்டம் நடைபெறும். இந்த திருவீதி உலாக்களும் திருத்தேரோட்டமும் மாமதுரையின் 4 மாசி வீதிகளில்தான் பரவசத்துடன் நடந்தேறும். அப்போது பக்தர்கள் ஆயிரக்கணக்கில் திரண்டிருப்பார்கள். திருத்தேர் வலம் வரும்போது பக்தரின் நலன் கருதி 4 மாசி வீதிகளிலும் சித்திரை வீதிகளிலும் மின் விநியோகம் துண்டிக்கப்படும். இந்த ஏற்பாடுகள் பாதுகாப்புக்காக செய்யப்பட்டாலும் மீண்டும் மின் விநியோகம் வழங்கும் வரை மக்களுக்கு சிரமம்தான். எனவே ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் ஒரு பகுதியாக தேரோடும் வீதிகளில் புதைவட மின்கம்பி பதிக்கும் திட்டம் தீட்டப்பட்டது. 2023 ஜனவரியில் 11 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. ஓராண்டு காலத்துக்குள், அதாவது 2024ஆம் ஆண்டில் பணிகளை நிறைவு செய்ய கால நிர்ணயம் செய்யப்பட்டது. ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் பணிகளில் எவ்வித முன்னேற்றமும் இல்லை. மின்கம்பிகள், கேபிள்கள் சாலைகளில் ஆங்காங்கே போட்டு வைக்கப்பட்டுள்ளன. சில இடங்களில் மின் கேபிள்கள் தரைக்கு கீழ் கொண்டு செல்லப்பட்டு முழுமை பெறாமல் நடைபாதையில் போட்டு வைக்கப்பட்டுள்ளன. இவை 4 மாசி வீதிகளின் அழகை கெடுக்கும் விதமாக குப்பை போல கிடப்பதோடு இந்த ஆண்டு தேரோட்டத்தின் போது இடையூறு அளிக்க காத்திருக்கின்றன. இந்த திட்டத்துக்காக வாங்கப்பட்ட பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வயர்கள், கேபிள்கள் உள்ளிட்ட சாதனங்கள் பாழாய் கிடப்பதால் திட்டத்தின் மதிப்பும் அதிகரித்துக் கொண்டே போகிறது. ஏப்ரல் ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் கேபிள் போடுறதற்கான பணிகள் ஆரம்பிச்சிருக்கு. இந்த கேபிள் அன்னைக்கே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எந்தெந்த இடத்துல பிரச்சனைகள் வருகிறது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தோட. ஏன்னா பிளாட்ஃபார்ம் எல்லாமே புதுசாக போடப்பட்டது. சாலை பூராமே சிமெண்ட்டை போட்டாங்க. இப்போ தோண்டணும்னு நினச்சாலும் தோண்ட முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இப்பயே பார்த்தீங்க அப்படின்னா கீழமாசியில் ஒரு 2-3 இடங்களில் வயர் உள்ள போல அந்த பகுதியெல்லாம் தோண்ட வரிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த பணியுமாவது வெகு விரைவாக, ஏன்னா ஒரு 11.5 கோடி திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது, இப்போ 36 கோடியாக எஸ்டிமேட் செய்யப்பட்டது. இமீடியட்டாக இந்த பணியை முடிக்கவில்லை என்றால் இன்னும் அதோட காஸ்ட் கூடிக்கிட்டே போகும். மதுரையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி என 2 அமைச்சர்கள் உள்ள போதும் மீனாட்சி அம்மனின் தேரோடும் மாசி வீதிகளில் புதைவட மின்கம்பி பதிக்கும் திட்டம் முழுமை பெறாமல் சுணங்கி கிடப்பது மதுரை மக்களை அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளது. திட்டப்பணிகளின் நிலை குறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் கேட்டபோது அடுத்த ஆண்டு சித்திரை திருவிழாவிற்குள் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் என்று கூறினர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் மதுரை செய்தியாளர் மணிகண்ட பிரபு. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.